சார். சார் வணக்கம். சார் காலர் வணக்கம் சார். கொடுங்களா சார்? வணக்கம் 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 சார். சார். காலர் காலர் காலர். சார். ஓகே சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை கிங்ஸ் ரோட்டரி சங்கத்தினர். பட்டுக்கோட்டை கிங்ஸ் ரோட்டரி சங்கம் மண்டலம் 8 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் பி சிவச்சந்திரன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை கிங்ஸ் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கவி அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் புகழேந்தி அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் செந்தில்குமார் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம். ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை கிங்ஸ் சங்க ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கவி அவர்கள். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவார். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய காலை சக்கரம் நிகழ்வில் இணைந்து வழங்க எங்களுக்கு வாய்ப்பளித்த மாவட்ட ஆளுநர் ஆகிய ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலம் 8 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் பி சிவச்சந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது சக செயலாளர் பொருளாளர் அனைவரையும் வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் இந்நிகழ்வில் வரவேற்கிறேன். ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களையும் இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர் முக்கூட்டு சூரணம் பற்றி விளக்கம் அளிக்க இருக்கும் இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இன்றைய காலை வேளையில் வருக வருக என வரவேற்று நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வு 1014 நாட்கள் சிறப்புடன் நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கிறோம் என்று எங்களது பட்டுக்கோட்டை கிங்ஸ் ரோட்டரி சங்கம் இந்த நிகழ்வை துவக்கி வைப்பதில் பெருமை கொள்கிறோம். நன்றி. நன்றி நன்றி சார். இன்றைய வேளையில் இந்த நிகழ்வை சிறப்பாக வரவேற்புரை நிகழ்த்தி சிறப்பித்துக் கொடுத்து துவக்கி வைத்து சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் கிங்ஸ் பட்டுக்கோட்டை சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கபீர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதலுக்கு ஆசான் நல்லசிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே.
நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். நேராக அமர்ந்து கொள்கின்றோம். சின்முத்திரை. நன்றாக மூச்செடுத்து ஆ எழுத்தை உச்சரிக்க வேண்டும். சின்ன முத்திரை. ஆதிமுத்திரை. இம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த தொடர் நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். நன்றிங்க. கால் நேரா நீட்டிக்கிறோம். கால்களை நன்றாக இலக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுறோம். டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். கால் பாதத்தை நல்லா வட்டமா சுத்துறோம். 1, 2, 3, 4, 5. ஆப்போசிட் எடுத்துங்க. 1, 2, 3, 4, 5. ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. அப்படியே நன்றி நிலைக்கு வந்துடுறோம். தாடாசனம் முதல் நிலை. கைகளை கோர்த்துக்கணும். இரண்டாவது நிலை கைகளை ஆகாயத்தை பார்த்த மாதிரி, உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி திருப்பி நல்லா மேல உயர்த்துறோம். குதிக்கால பேலன்ஸ் பண்ணி எவ்வளவு மேல தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மெதுவா கையில கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சல் தொடங்க. ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. அடுத்து சூரிய வணக்க பயிற்சி 1. ஜஸ்டுக்கு நேரா வணக்கம் வச்சுக்கிறோம். 2 கைகளை மூச்சத்துட்டே மேல கொண்டு வரோம். மூச்சை விட்டுட்டு மீண்டும் மூச்சு இழுத்துக்கிட்டே பேக் பெண்டிங்.
ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூச்சு விட்ட பிறகு மீண்டும் மூச்சுடுங்க. மெதுவா இப்போ மூச்சு விட்டுக்கிட்டே கீழே வரும். நல்லா தரை கீழே டச் பண்ணணும். கால் முட்டி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அப்படியே கணுக்கால பிடிச்சு உடம்பு நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. உடம்பு கீழே நல்லா இழுங்க. இப்படி முடிஞ்ச அளவுக்கு முட்டியில் டச் பண்ற மாதிரி க்ளோஸ் ஆகாங்க. நான்காவது நிலை, ரைட் லெக் பின்னாடி கொண்டு போங்க. நல்லா இடுப்பு கீழே இறக்கி நல்லா அண்ணாந்து பார்க்கணும். ஐந்தாவது நிலை, லெஃப்ட் லெக்கையும் பின்னாடி கொண்டு வச்சிருவோம். இடுப்பு நல்லா மேல நோக்கி இருக்கணும். கால் முட்டி கை முட்டி எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். 6, கால் முட்டியோடு நல்லா பின்னாடி உட்கார்ந்து அப்படியே முன்னாடி வந்து தாடையை டச் பண்ணிக்கோங்க. 7, 8, 9, 10. நல்லா கணுக்கால பிடிச்சு முடிஞ்ச அளவுக்கு தலை கீழே கொண்டு வாங்க. 11, மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. மூச்சை மெதுவா விட்டு மீண்டும் மூச்சு இழுத்துக்கிட்டே பேக் பெண்டிங். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மெதுவா கையில கீழே இருக்குங்க. வணக்கம் தெரிவிச்சுக்கோங்க. 12. இந்த 10 நிலைகளை நல்லா நிதானமா ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் நின்று கூட செய்யலாம். ஒவ்வொரு பொசிஷன்லையும் சூரிய வணக்க பயிற்சி செய்வதால் நம்முடைய கண்களுக்கு நல்ல ஆற்றலை தரும். நம் உடல் முழுவதும் சுறுசுறுப்படையும். உச்சி முதல் பாதம் வரை தசைகள் இலக்கப்படுத்தப்படும். நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. கோணாசனம், ரைட் ஹேண்ட் மேல கொண்டு வாங்க. காதோடு சேர்த்து வச்சு சைட்ல வளைக்கணும். 1, 2, 3, 4, 5. மெதுவா கீழே கொண்டு வந்துருங்க. லெஃப்ட் ஹேண்ட் 1, 2, 3, 4, 5. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. அமர்ந்த நிலைக்கு வரும். ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. அர்த்த உத்தான பாதாசனம். ஒரு அடி மேல தூக்கும் கால. ரைட் லெக் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. லெஃப்ட் லெக் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மூச்சு தொடுங்க. தரையில் நல்லா அழுத்தமா கையை வச்சு 2 காலையும் இப்ப மேல நிறுத்தணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15.
ஓய். நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. அடுத்து கத்திரிக்கோள் ஆசனம். படுத்த நிலையில கத்திரிக்கோள் ஆசனம். கையில சைடுல வச்சுக்கோங்க. ரைட் லெக் எடுத்து இப்படி லெஃப்ட் லெக் மேல வைங்க. அதே சைடா திரும்பி இடுப்பு திருப்பி ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். தலை வந்து ரைட் சைடு திருப்பிக்கோங்க. கால் லெஃப்ட் சைடு வரணும். ரைட் லெக்கு. தலை வந்து ரைட் சைடு திருப்பி இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா படுத்து நல்லா மூச்சு விட்டுடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. கையை நல்லா தரையில அழுத்தமா வச்சுக்கோங்க. இப்ப லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக் மேல வைங்க. நல்லா ரைட் சைடு கொண்டு வாங்க காலை. தலை வந்து நல்லா லெஃப்ட் சைடு திருப்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா படுத்து நல்லா மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சு விடுங்க. பவனமுக்தாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. அப்படியே குப்பர் திரும்பி படுத்துறோம். முதலை ஆசன நிலை. கால அகலமா வச்சு தாடை கீழே வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. காலை சேர்த்து வைங்க. அடுத்து புஜங்காசனம். 1 கை நேரம் ஏற்றோம். 2 சோல்டர் கை வைங்க. 3 அப்படியே தலை மேல கொண்டு வாங்க. கையை லேசா வச்சுட்டு உடம்ப பேலன்ஸ் பண்ணி கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்து சலபாசனம். கைகள் நல்லா ஸ்ட்ரெயிட்டா ஆதிமுத்திரை வச்சு இப்படி வச்சுக்கிறோம். கை வந்து நேரா இருக்கும். 2 காலுக்கு நடுவுல இருக்கும் கை. அடுத்த சலபாசனம். ரைட் லெக் மட்டும் மேல தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கால கீழே இருக்குங்க. மூச்சு இழுத்து விடுங்க. லெஃப்ட் லெக். 1 2 3 4 5 6 7 8 9
10 ஓய்வு. நல்லா மூச்சு தொடுங்க. அப்படியே ரைட் சைடு திரும்பி பாருங்க. கையை அப்படியே வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு திரும்பி பாருங்க. தாடை கீழே வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு தொடுங்க. இப்ப 2 காலையும் தூக்க ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. உதயாசன பொசிஷன்ல நல்லா மூச்சு தொடுங்க. அப்படியே சோல் ரெட்டி கை வைங்க. அப்படியே முட்டி போட்டு போடுங்க. வஜ்ராசனம் கோர முடியறவங்க வஜ்ராசனம் கோருங்க. இல்லைன்னா சுகாசனத்துல சமணங்கள் போட்டு கொண்டுக்கலாம். சின்முத்திரை நன்றாக மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடுங்க. கபாலபதி பெருவரில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ மோதிரவில் வச்சுட்டு பெருவரில் எடுத்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. 2 கையிலும் சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சில் தொடுங்க. ஆழ்ந்து மூச்செழுத்து மெதுவாக விட வேண்டும். கவனமெல்லாம் மூச்சு காற்று மேல வைங்க. மெதுவாக மூச்செடுத்து மெதுவாக விடுங்க. அடுத்து திருமண பஸ்திரியா ஒரு 10 கவுண்டிங் செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. சின்முத்திரை. மெதுவாக மூச்செழுத்து மெதுவாக விடுங்க. நாடி சித்தி பிராணாயாமம். ரைட் ஹேண்ட் பெருவரில் வச்சுக்கிறோம். லெஃப்ட் சைடு மெதுவா இழுத்து லெஃப்ட் சைடு அடைச்சிருங்க. மெதுவா நிறுத்தி ரைட் சைடு மெதுவா விடுங்க. ரைட் சைடு மெதுவா இழுங்க. ரைட் சைடு அடைச்சிட்டு நிறுத்தி மெதுவா லெஃப்ட் சைடே விட்டுறோம். இந்த நாடி சித்தி பிராணாயாமம் 5 நிமிடம் கண்டிப்பா செய்யுங்க. இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் செய்வதற்கு முன்னாடி நமக்கு 2 மூக்குலையும் நல்லா மூச்சு போகுதான்னு பார்த்துக்கணும். அது ரொம்ப அவசியம். ஒருவேளை இப்போ ரைட் சைடு மூச்சு அடைச்சிருக்கு அப்படின்னா லெஃப்ட் சைடுல ஆழமா இழுத்து லெஃப்ட் சைடு இப்படி அடைச்சு வச்சு
உங்களால முடியிற அளவுக்கு நிறுத்தி மெதுவா அந்த அடைச்சிருக்கக்கூடிய ரைட் சைடு மெதுவா விட்டீங்கன்னா நாடி ஓப்பன் ஆயிக்கும். 2 நாடியிலையும் நல்லா மூச்சு போகும்போது அந்த நாடி சுத்தி பிராணாயாமம் செய்வது நலம். செய்த பிறகு மூச்சையே கவனிச்சுட்டு நம்ம அமைதியா ஒரு 5 நிமிடம் இருக்கிறது ரொம்ப நம்முடைய உடலுக்கு அவசியமானது. உடலுக்கு தேவையான அத்தனை அணுக்களுக்கும் திசுக்களுக்கும் தேவையான உயிர் காற்று கிடைத்து செல்கள் நல்லா உயிர்ப்பா இருக்கும். நம்முடைய உடல் லேசா இருக்கும். காற்று உள்ள போயிடுச்சுனாவே காற்றுல மிதக்கிற மாதிரிதான் இருக்கும் நம்முடைய உடல். நமக்கு நல்ல முழு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்பொழுதுதான் நம்முடைய கவனம் முழுவதும் நம்முடைய செயல்கள் மேல் இருக்கும். எல்லா விஷயங்களையும் நாம சிறப்பா செய்ய முடியும். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஆசன சுமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. நமக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு புதன்கிழமையும் சிறப்பாக இந்த 2, 3 வாரங்களாக அந்த கூட்டு சூரணம் பற்றி நமக்கு சிறப்பாக விளக்கம் அளித்து வருகிறார்கள் அகிலா மேடம் அவர்கள். இன்றும் அதனுடைய பொருட்கள் பற்றி நமக்கு சிறப்பான விளக்கம் அளிக்க அந்த கூட்டு சூரணத்தின் பல்வேறு கருத்துக்களையும் நமக்கு அதனுடைய ஒவ்வொரு உபயோகத்தின் முறைகளையும் சிறப்பாக விளக்கம் அளித்து வருகிறார்கள். இன்றைய நிகழ்வில் அந்த முக்கூட்டு சூரணத்தின் அடுத்த நிகழ்வுகளை பற்றி சிறப்பாக விளக்கம் அளிக்க அகிலா மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை நிற்கட்டும். எல்லாருக்கும் தெளிவா கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுங்கம்மா. நன்றி. நாம முக்கூட்டு சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஞான மூலிகையை பத்தி ரொம்ப தெளிவா பார்த்துட்டு வர்றோம். ஞான கூட்டு சூரணம் அப்படின்னு நம்முடைய வள்ளல் பெருமானார் இதை பத்தி ரொம்ப நிறைய பேசியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு இந்த முக்கூட்டு சூரணம் குடிக்கிறது எனக்கு சூடாகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம தனித்தனியா ஒவ்வொரு மூலிகைகளையும் பத்தி விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது எல்லா மூலிகையுமே இதுல இருக்கக்கூடியது சூடு. இந்த சூடை சமப்படுத்துவதற்காக தான் சீரகம் நம்ம சேர்க்கிறோம். அப்புறம் அது கூட அனுமானமா நம்ம நிறைய பேர் கேட்கறது கருப்பட்டி சேர்க்கலாமா அப்படின்லாம் கேட்கறாங்க. வெல்லம் சேர்க்கலாமா, எது சிறந்தது இப்படி எல்லாம் சொல்றாங்க. நம்ம மூலிகைகள் வரிசைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி போலாம். ஏன்னா ஒரு முழுமை அடையறதுக்காக. சரிங்களா? ஏன்னா யார் உங்ககிட்ட இப்படி ஒரு சந்தேகம் கேட்டாலும் நீங்க தெளிவா விளக்கம் கொடுக்கணும். அந்த அளவுக்கு நீங்க தெளிவாயிடணும் முதல்ல. சரிங்களா? ஏன்னா நான் பல வருடங்களாக என்னுடைய தாத்தா காலத்துல இருந்து நாங்க இதை உபயோகம் பண்ணிட்டு இருக்கோம். வள்ளலார் வழியில அவங்க இருக்காங்க. அதனால அப்படியே வீட்டுல எங்களுக்கு இதை பத்திலாம் பெருசா விளக்கெல்லாம் தெரியாது.
ஸோ நான் வந்து ஒரு கல்லூரி படிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த கரிசலாங்கண்ணி, முசுமுசுக்கைய பத்தி ஒரு மூலிகை ஆராய்ச்சி பண்ணும்போது தான், இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது. பட் நாங்க பயன்பாட்டுல பல வருஷமா பண்றோம். ஸோ இது வந்து அவ்வளவு அற்புதமானது. எந்த நோயுமே நம்ம பக்கத்துல வராம தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த முக்கூட்டு சூரண் நமக்கு இருக்கு. அதுல ஒவ்வொரு மூலிகைகளையும் தனித்தனியா பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்தா எப்படியெல்லாம் எடுக்கலாம்னு. எனக்கு சூடா இருக்குதுன்னு சொல்றவங்க, நீங்க வேற விதத்திலயும் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூடு ஆகுறத தணிக்கிறதுக்குமே எந்த முறையில செய்யணும், எந்த அளவுல சேர்க்கணும், அதோடு என்ன சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. சரிங்களா? நம்ம தெளிவுபடுத்திடலாம். ம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, முசுமுசுக்கை. ஏற்கனவே கரிசலாங்கண்ணி, தூதுவளை பத்தி நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை அப்படின்னு சொன்னா முசுமுசுக்கை. சரி, இந்த முசுமுசுக்கை என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க எதுல போய் நீங்க கூகுள்ல, நெட்ல போட்டாலோ, இல்ல சித்தர்களுடைய அ புத்தகங்கள், அவங்க எழுதக்கூடிய புத்தகங்கள போய் பார்த்தாலும், அதுக்கு ரொம்ப எளிமையா ஒரே வரியில சொல்லிடுவாங்க. "கபத்தை அறுக்கும்" அப்படின்னு. அப்படின்னா கபத்தை அறுக்கும்னா தூதுவளை கூட தானே அறுக்கும். இல்லையா? நம்ம தானே சொல்லுவோம். "கபத்தை அறுக்கும், கரணத்தை ஒடுக்கும்னு" சொல்லி தூதுவளையில சித்தர் பெருமான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த முசுமுசுக்கைய அ வேற எதுவுமே இது பயன்பாடு பெருசா வேற ஒண்ணும் இல்ல. ஆனா, கபத்தை அறுக்கும்னு மட்டும் சொல்லல. இந்த கபம் தான் என்ன பண்ணும்? ஆயுள் நஷ்டம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மரணத்தை ஏற்படுத்தும் கபம் இல்லைங்களா? அதாவது நாள்பட்ட சளி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாள்பட்ட சளி ரொம்ப நீண்ட நாட்களா, மாசக்கணக்கா, வருஷக்கணக்கா பல குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சளி அப்படியே நுரையீரல்ல கட்டிடும். இருமி ரொம்ப சிரமப்படுவாங்க. தொண்டையெல்லாம் வலிச்சிரும். பசியே எடுக்காது. மந்தத்தன்மை வந்துரும். ஸோ இது கபத்தை மட்டும் தான் அறுக்கும் அப்படின்னு ஒரு வரியில சொல்லிட்டோம்னா, இது மரணத்தை கூட கொடுக்கும் அப்படிங்கன்னு இருக்கு. அப்போ அந்த மரணத்தை கூட நம்ம என்ன பண்ண முடியும்? தள்ளி போட முடியும். ஏன்? அந்த கபத்தை அறுக்கிறதுனால. ஸோ இந்த கபத்தை அறுக்கிறது எப்படி சும்மா ஒரு 2 நாள், 3 நாள் இருக்க சளியா இல்ல. மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் சளி நீண்டு ரொம்ப இறுகி போயி, மஞ்சள் நிறத்துல கட்டி கட்டியா சளி வருது. பச்சை நிறத்துல வருது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, கருப்பு நிறத்துல வரும். இது எப்படின்னா, நுரையீரல்ல கபம் அதிகமாகி, அது நுரையீரல்ல இருக்கக்கூடிய சிறு காற்று பைகளை எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி, நோய் கிருமிகள் உற்பத்தி பண்ணி, இதனால நுரையீரலுக்குள்ள இருக்கக்கூடிய டிஷ்யூஸ், திசுக்கள் டேமேஜ் ஆகும். அப்போ அவங்க இருமி சளிய துப்பும்போது சிவப்பு கலர்ல வரும் ரத்தம். ரத்த அணுக்கள், ரத்த செல்கள் அதோட சேர்ந்து வரும். இது அப்படியே நாள்பட்ட கழிவா மாறும்பொழுது, இன்னும் நாட்கள் ஆகும்போது, அங்கங்க ரத்த செல்கள் எல்லாம் அ உள்ளேயே தேங்கி, கபத்தோட சேர்ந்து அழிந்து போன செல்கள் எல்லாமே என்ன ஆயிடும்? கருத்து போயிடும். ஸோ பல பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அதிகமா ஸ்மோக் பண்ணவங்க, அதாவது சிகரெட் பிடிக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு, அப்புறம் இந்த கஞ்சா புகை உள்ள எடுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள நுரையீரல்ல கபம் கட்டுறது மட்டும் இல்ல, செல்கள் செத்து போன செல்களும் சேர்ந்து கட்டி போடும். அதாவது ரத்த கட்டின்னு சொல்லுவோம். அப்படியே உள்ள ஆயிடும். இதே நாள்பட்டதா ஆகி என்ன ஆகும்னா, அந்த செல்கள்லாம் அழிஞ்சு போய் கருப்பா மாறிடும். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சளி துப்பும்போது பச்சையா, மஞ்சளா, சிகப்பா மட்டும் இல்ல, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். நல்ல ஒரு ப்ரவுன் கலரு, டார்க்கு பிளாக் காஃபி பொடி கலர்ல வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கருப்பாவே வரும் சளி. அதுக்காக இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் சாதாரணமா சளி சில பேருக்கு எப்பாவது தீண்டும்போது கருப்பா வந்தா பயந்துர வேண்டாம். சளியே முழுசா கருப்பா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, உள்ள இருக்கக்கூடிய காற்று சிற்றறைகள், ரத்த செல்கள் இது எல்லாமே சேர்ந்து டேமேஜ் ஆகி, அது வந்து அழுகி போயி, அந்த நிலையில கழிவா வெளியேறுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏன் இத சொல்றேன்னா, பயமுறுத்துறதுக்காக இல்ல. அந்த நிலையில் கூட முசுமுசுக்கை நம் ஆயுளை காப்பாற்றி, நம்ம நுரையீரலை முழுதாக கழிவுகளை வெளியேற்றி, அறுத்து வெளியில எடுத்துரும். எரிஞ்சிட்டு உங்க நுரையீரலை புது செல்களை உற்பத்தி பண்ணும். புது செல்களை உற்பத்தி பண்ணி பலப்படுத்தும். அப்போ அறுத்து எரிஞ்சு முதல்ல குப்பைய தூக்கி வெளில போட்டா போதுமே! நம்ம உடம்பு என்ன பண்ணும்? தன்ன தானே சரி பண்ணிக்கும். ஏன் குப்பைய தூக்கி வெளியில அனுப்புற வேலைய ஏன் உடம்பு பண்ணல அப்படின்னு சொன்னா,
நம்மளுடைய உணவு முறைகள், வாழ்க்கை முறைகள், நம்மளுடைய ஏற்கனவே சொல்லிக்கொண்ட உணர்வு ரீதியாக துக்கப்பட்டு உணர்வுகளை அடக்கி வச்சு, அழுகையை அடக்கி அடக்கி வச்சு, நுரையீரல் தன் சக்தியை இழந்து போயிடுது. அதனால தான் நம்ம சொல்றோம், தயவு செய்து நுரையீரல் நோய் வராமல் நீங்க உங்கள காத்துக்கணும்னு சொன்னா, மனோரீதியாக மனப்பக்குவப்படணும். அதற்கு தான் இந்த முக்கூட்டு சொர்ணத்துல அற்புதமான ஒரு வழிமுறை இருக்கு, தூதுவளை. தூதுவளை அந்த மனப்பக்குவத்தை கொடுக்கும். கரணம்னு சொல்லக்கூடிய மனதை ஒழுங்குபடுத்தும். உணர்ச்சிகளை, உணர்வுகளை நமக்கு என்ன ஆகும்? ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகாம பேலன்ஸா வச்சுக்கும். அண்ட் உள் உறுப்புகளை பலப்படுத்தும் தூதுவளை. அப்போ முதல்ல குப்பைய தூக்கி வெளியில போட்டோம்னா, அடுத்து யாரோட வேலை? தூதுவளையோட வேலை. அதனாலதான் முக்கூட்டு சூரணம் எப்படி உங்களுடைய ஆயுளை நீட்டிக்க வைக்குது, உங்க ஆயுசை காப்பாத்துது, உங்கள நீண்ட ஆயுளோட நிறைந்த ஆரோக்கியத்தோட வாழ வைக்குதுன்னு சொன்னா இந்த கலவை தான். சரிங்களா? ஸோ கபத்தை அறுக்கும் நீண்ட நாட்கள். எனக்கு ஒரு 10 நாளா என் குழந்தை சளியில அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னா, என்ன பண்ணணும்? ஒண்ணு இந்த முசுமுசுக்கை கீரை, நான் ஏற்கனவே சொன்னேன் அது எப்படி இருக்கும்? ஒரு கம்பளிப்பூச்சி. உதாரணத்துக்கு கம்பளிப்பூச்சி மேல பார்த்தீங்கன்னா, அப்படியே கண்ணுக்கு தெரியாத ரொம்ப மெல்லிசா ஒரு முடி மாதிரி மேல எல்லாம் அப்படியே தூர்த்திட்டு இருக்கும். மேல பார்த்தீங்கன்னா, இந்த கம்பளிப்பூச்சினால அத நெனச்சாலே நமக்கெல்லாம் உடம்பெல்லாம் கூசும்ல. அந்த அளவுக்கு அது ரொம்ப மென்மையான முடிகள் இருக்கும் அதுக்கு. அது மேல பட்டுட்டா நமக்கு அலர்ஜி வருங்கிறது வேற. அது மேல தெரியாம நம்ம படும்பொழுது பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாரி சாஃப்ட்டா இருக்கும். அப்புறம் அந்த குரங்கனுடைய மேல இருக்கக்கூடிய ஒரு முடி, பூனையின் மேல இருக்கக்கூடிய ஒரு முடி, இதெல்லாம் ரொம்ப மென்மையானது. அது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அந்த முடி, அந்த இழை, அந்த ஒரு நாடின்னு சொல்லுவோம்ல, அது வந்து அந்த முடி வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அது மேல அப்படியே பட்டும் படாமல் நம்ம கை வைக்கும்போது அப்படியே ஒரு மாரி முசு முசு முசுன்னு. அப்படிதான் அந்த கீரை, அந்த காய், அந்த பழம், அந்த இலை, அந்த தண்டு. முசுமுசுக்கு கீரையை நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிமை. தண்டுல இருந்து ஆரம்பிச்சு வேருக்கு மேல அந்த தண்டுல இருந்து ஆரம்பிச்சு பூ, காய், பழம், இலை எல்லாமே முசு முசு முசுன்னு ஒரு மாரி இருக்கும். அந்த இலைய வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நெறைய கிடைச்சதுன்னா சீசன் இப்போ மழை நாள் வந்ததுன்னு வைங்களேன், எங்க பார்த்தாலும் வேலி மேல அப்படியே படர்ந்து கிடக்கும். இலை ரொம்ப தூரமா தான் இருக்கும். நெருக்கமா இருக்காது. தூரமா இருக்கும். காய் நல்ல ஒரு இப்போ வெள்ளரிக்காய் வந்து குட்டி குட்டியா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். தர்பூசணி காய்ல தர்பூசணி நல்லா ஈஸியா சொல்லணும்னா, தர்பூசணி இவ்ளோ பெருசா இருக்கும்ல. ஏன்னா இதோட காய் அப்படியே குட்டியா இருக்கும். தர்பூசணி காய் குட்டியா இருந்ததுன்னா, அந்த ஒரு மஞ்சளும், வெள்ளையும் கலந்த ஒரு லைன்ஸ் இருக்கும். அப்புறம் பச்சை கலர்ல அந்த காய் இருக்கும். அது அப்படியே என்ன ஆகும்னா, மஞ்சளா மாறி அப்புறம் நல்ல சிகப்பு கலர்ல அதோட பழம் கிடைக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க நிழல்ல நல்லா உலர வச்சு, காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த முசுமுசுக்கை கீரைய பாசி பருப்பு போட்டு ஃப்ரெஷ்ஷாவே கூட்டு பண்ணுவாங்க. மழை நாள் வந்துட்டா, குளிர் நாள் வந்துட்டா சளி பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக, நாங்க எல்லாரும் சாப்பிட்டுருக்கோம். இப்பவும் நாங்க அத வழி வழியா பயன்படுத்திட்டு இருக்கோம். முப்பாட்டன் காலத்துலருந்து பயன்படுத்துறோம். அது எப்படி வந்ததுன்னு தெரியாது. இது நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ என் குழந்தைக்கு நான் வந்து சொல்லிக் இது ஏன் நல்லது? இதுல என்ன மருத்துவ தன்மை இருக்கு? தயவு செய்து உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுங்க. இல்லன்னா, வேற எங்கெங்கேயோ போய் தவறான விஷயங்கள கேட்டுட்டு உள் வாங்காததுனால இத ஃபாலோ பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ நீங்க தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னா, மருத்துவ விளக்கம் குடுத்துட்டீங்க. அதனுடைய தன்மை என்ன? அறிவியல் ரீதியான பின்னணி என்ன? அப்படின்னு நீங்க சொல்லிக் குடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இப்படி விளக்கி சொன்னீங்கன்னா, அது அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படியே கேரி ஆன் ஆகும். அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போக முடியும். அது வாழ்க்கையில ஒரு வாழ்வியல் முறையாவே அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது ஒரு பழக்கம் வழக்கமாகும். வழக்கம் தான் வாழ்க்கையாகும். இப்படி கொண்டு போகணும்னா நாம விளக்கம் குடுக்கணும். ஸோ குடுத்துருங்க. அப்படியே நாங்க நாங்க எப்படி வழி வழியா பயன்படுத்துறோமோ, அப்படி நீங்களும் பயன்படுத்த முடியும். உங்க சந்ததிகளும் நீண்ட ஆயுளோட, நிறைந்த ஆரோக்கியத்தோட, எந்த நோய் தொற்றும் இல்லாம வாழ முடியும். சரிங்களா? ஸோ நான் பெற்ற இன்பம், நான் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம், இன்பம், ஆரோக்கியம், நிம்மதி அத எல்லாரும் பெறணுங்கிற நோக்கத்துல தான் இத நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இத எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேருங்க. சரிங்களா? ஸோ இத ஒண்ணு காய்கறியை பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சு சாப்பிடலாம். இந்த இலைகளை பறித்து சும்மா ஒரே ஒரு பிடி எடுத்தா போதும். பச்சையாவே கிடைச்சதுன்னா போட்டு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சு சாப்பிடலாம். 2 இந்த பழத்தை நீங்க வந்து பறிச்சு நிழல்ல காய வச்சு
அதுக்கப்புறம் நீங்க நெய்லி அதாவது தேன்ல போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த பழத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இலை இல்லாத போது உங்களுக்கு காய்ஞ்சு இருக்குதுன்னா, இதை போட்டு கஷாயம் மாதிரி, டீ மாதிரி வச்சு குடிக்கலாம். சரிங்களா? இந்த காயை கூட என்ன பண்ணலாம்னா, வத்தல் மாரி காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் வேணுங்கும்போது ஒரு 2 காய போட்டு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு, கஷாயம், டீ மாரி குடிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ எல்லாமே இதுல வந்து மருத்துவ குணம் உள்ளது. பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அடுத்தது, இத நிழல்ல காய வச்சு, பவுடர் பண்ணி, முக்கூட்டு சூரணமாவும் எடுக்கலாம். அப்படி இல்லன்னா, அப்படியே டைரக்ட்டா தேன்ல குழச்சும் சாப்பிடலாம். எனக்கு கபம், சளி அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இலை வந்து பச்சையா கிடைக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னா, வீட்ல ரொம்ப நாளா சளி இருக்கு. வருஷமா 3 நாள் அதிகமா இருக்கு. இல்ல 10 நாள் அதிகமா இருக்கு. இல்ல 1 மாசமா இருக்கு. 1 வருஷமா இருக்கு. பல வருஷமா இருக்கு. கட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, நீங்க 3 நாள், ஒரு நாளைக்கு ஒரு வேளை சூடான சாப்பாடு செய்றீங்கல்ல, மத்தியானம் ஒரு வேளை சாப்பிடுவீங்கல்ல, அந்த சாப்பாட்டுல இந்த முசுமுசுக்க இலையை சும்மா ஒரு 5 இலைகள மட்டும் எடுத்து நெய்யில வதக்கிட்டு, அப்படியே அந்த நெய்யோட, அந்த கீரையோட சேர்த்து, அந்த 1 வாய், 2 வாய் சாப்பாட்டோட பெசஞ்சு, உப்புலாம் போடவே வேண்டாம். அப்படியே ஒரு வாய் சாப்பிடுங்க போதும். உப்பு போட வேண்டாம். ஏன்னா மருந்து. இல்லையா? அப்போ அத வதக்கிட்டு அப்படியே நீங்க சாப்பிடலாம். அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு வேள 3 நாட்களுக்கு கொடுத்தாலே போதும். நாள்பட்ட சளி அருந்து வெளியில வந்துரும். கஷ்டமே இல்லாம வெளியில வந்துரும். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப எளிமை. இதுல இன்னொன்னு, யாருக்கு குடுக்கலாம்? நாள்பட்ட சளி அப்படிங்கிறது நம்மளுடைய உணவு முறை, வாழ்க்கை முறை இதனால வரக்கூடியது. அளவுக்கு அதிகமான சூடுனாலயும் கபம் உள்ள சேரும். உங்களுடைய குடல், பெருங்குடல் பகுதியில, மலக்குடல் பகுதியில கழிவுகள் அதிகமா தேங்கி இருந்ததுன்னா, அபான வாயுவினுடைய தேக்கம் நுரையீரல்ல ஏற்பட்டு, நரம்புகள் வழியா போகும்பொழுதும் உங்களுக்கு என்ன ஆகும்னா, கபம் அதிகமாகும். சரிங்களா? ஸோ முதல்ல மலச்சிக்கல சரி பண்ணணும். அதுக்கப்புறம் கபத்தை அறுக்கணும். அப்பதான் முழுமையான தீர்வு. சரி, இப்போ ரீசென்ட்டா ஆ ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் வந்து ஸ்மோக்கிங். நெறைய பேருக்கு எப்படி இந்த ஸ்மோக்கிங்க, புகையை அந்த பழக்கத்துலருந்து வெளியில வர்றது? அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, இந்த முசுமுசுக்கை ரொம்ப சூப்பரா சப்போர்ட் பண்ணும். முக்கூட்டு சூரணம் சப்போர்ட் பண்ணும். முசுமுசுக்கை என்ன பண்ணும்னா, உங்க நுரையீரல்ல நிக்கோட்டின் உள்ளுக்குள்ள மூச்சுக்குழல், மூச்சு பாதை, நுரையீரல் இருக்க சிற்றறைகள், அல்வியோலைஸ் அ அதுல உள்ள இருக்கக்கூடிய சாக்குன்னு சொல்லுவோம். பைகள். இது எல்லாத்தையும் உள்ள போய் அந்த ஸ்மோக்கிங் நிக்கோட்டின் புகை வந்து படிஞ்சு, நுரையீரலுடைய செல்களை டேமேஜ் பண்ணும். உள்ளுக்குள்ள ஆக்ஸிஜன்னு சொல்லக்கூடிய பிராணவாயு இல்லையா? ஆக்ஸிஜன் சுத்தமான காற்றை உள்ள சேகரிச்சு வைக்கக்கூடியது தான் நம்ம நுரையீரல். அதுக்கப்புறம் அந்த காற்றை வந்து என்ன பண்ணும்னா, ரத்தத்தின் வழியாக உடல்ல இருக்கக்கூடிய தலையிலிருந்து கால் வரை இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் ரத்தத்தின் மூலமாக ஆக்ஸிஜனை சப்ளை பண்றதுக்கு பம்பிங் பண்ணக்கூடியது எதுன்னு சொன்னா நம்ம நுரையீரல். இது ஒரு சேமிப்பு கலன் ஸ்டோரேஜ் யூனிட் தான் நம்ம நுரையீரல். அப்போ இந்த நுரையீரலுக்குள்ள காற்று இருக்க வேண்டிய இடத்துல நிக்கோட்டின் போய் உள்ள படிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, காற்றுக்கு பதிலா இது படிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, நமக்கு என்ன கிடைக்காது? ஆக்ஸிஜன் எல்லா செல்களுக்கும் கிடைக்காது. அப்போ மந்தத்தன்மை, வயிற்றுல செரிமானத்துல ஆரம்பிச்சு, மூளை சோர்வு, செல்கள் உற்பத்தியில குறைவு, அப்புறம் மலச்சிக்கல், அபான வாயு அதிகமாயிடும், மலச்சிக்கல் வரும், சூடு அதிகமாயிடும். அப்போ உள் உறுப்புகள் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா பாதிக்கப்படும். ஆக்ஸிஜன் பற்றாக்குறை ஏற்படும். எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அ டெஃபிஷியன்சி ஆஃப் ஆக்ஸிஜன் டூ த பிரெயின் சப்ளைன்னா என்ன ஆகும்? தூக்கம். அளவுக்கு அதிகமான தூக்கம். ஆக்ஸிஜன் சப்ளை மூளைக்கு போறது கம்மியாச்சுன்னா, அளவுக்கு அதிகமா தூக்கம் வரும். சரிங்களா? அப்போ இந்த நுரையீரலை நீங்க காப்பாத்தணும். அந்த நிக்கோட்டினை உள்ள இருந்து எடுக்கிறதுக்கு சிறந்த, மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த உணவு எதுன்னு சொன்னா, இந்த முக்கூட்டு சூரணத்துல இருக்கக்கூடிய முசுமுசுக்கு. அந்த நிக்கோட்டின் படிமானத்தையே வந்து சொரண்டி, அதான் அறுத்துன்னு சொல்றத கபத்தை அறுக்கும். அப்படி மட்டும் இல்ல, நிக்கோட்டினை உள்ளுக்குள்ள படிஞ்சிருக்கக்கூடியத அறுத்து வெளியில கொண்டு வரக்கூடியது எது அப்படின்னு சொன்னா, 1 வில்வ இலை, 2வது முசுமுசுக்க இலை. வில்வ இலை மூளையில போய் நான் புகை பிடிக்கணும், நான் குடிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை அறுக்கும். இந்த முசுமுசுக்கை நுரையீரல்ல போய் அந்த நிக்கோட்டினை அறுத்து வெளியில கொண்டு வரும்.
நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு சின்ன டஸ்ட் உள்ள போயிட்டா கூட சளி படலம் அப்படியே அதை கோத்து சளியா வெளியில கொண்டு வரும். சரிங்களா? சளி படலம் என்ன பண்ணும், ஒரு டஸ்ட்டை அப்படியே கோர்த்து கவர் பண்ணி வெளியில கொண்டு வந்துரும். அதான் நம்ம கபம்னு சொல்றோம். இந்த நிக்கோட்டின் புகையை மட்டும் விடுன்னு சொல்றீங்களா? அந்த நிக்கோட்டின் புகைய இந்த முசுமுசுக்க என்ன பண்ணும்னா, கபமாக சேர்ந்து இருக்கக்கூடிய நிக்கோட்டின் புகைய அறுத்து உங்களுடைய நுரையீரல் டிஷ்யூஸ்ல இருந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறத அறுத்து வெளியில கொண்டு வந்துரும். ஸோ கட்டி கட்டியா கபம் வெளியில வரும். கருப்பு கருப்பா வரும். பயந்துராதீங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான். அவ்வளவு மோசமா இருக்கிறது அறுத்து வெளியில கொண்டு வந்துரும். அப்ப என்ன ஆகும்? ஒண்ணு மூளையில இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை அறுத்து எறியணும். 2வது நுரையீரலை காப்பாத்தணும். உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை, நிக்கோட்டினை வெளியில கொண்டு வந்து நுரையீரலை திரும்பவும் பழையபடி கொண்டு 2மே செஞ்சாதான் அந்த புகை பிடிக்கக்கூடிய எண்ணத்திலிருந்தும் வெளில வந்து புகையிலிருந்தும் அந்த அதனுடைய சைடு எஃபெக்ட் பக்க விளைவுல இருந்தும் அவங்க வெளியில வர முடியும். இல்லன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, புகை பிடிப்பவர்கள் ரொம்ப சாதாரணமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், புகை பிடிக்கிறத உடனடியாக நிறுத்தினா மூச்சு திணறல் வரும், அல்லது வயிறுல பிரச்சனை வரும், மூளையில டென்ஷன் வரும், நரம்புகள்ல பலவீனம் வரும் அப்படின்னு வெளியில பயமுறுத்துறது மட்டுமே வேலையா சில ஆட்கள் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் வரும். ஆனா, இதற்கு இந்த சைடு எஃபெக்ட் எல்லாம் சரி செய்யறதுக்கான மூலிகைகள் இருக்கு. அதையும் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது, நிச்சயமாக ஆன் த ஸ்பாட் நான் 40 வருஷமா ஸ்மோக் பண்றேன்னு சொன்னா கூட, இந்த டே 1லயே நீங்க என்ன பண்ணலாம்? நிறுத்த முடியும். நிறுத்திட்டீங்கன்னா, இந்த முக்கூட்டு சூரணம் ரொம்ப அற்புதமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உடம்பு ஃபுல்லா இருக்கக்கூடிய பலவீனத்தை நீக்கும். விஷத்தன்மையை நீக்கும். யாரு? நம்மளுடைய கரிசலாங்கண்ணி. இல்லைங்களா? கரிசலாங்கண்ணி டீடாக்சிஃபையர். எந்த விதத்திலயாவது அது ஸ்மோக்கிங்ல வேணா இருக்கட்டும், அல்லது மதுவினால் மூலம் அதாவது நிறைய ட்ரிங்க்ஸ் அடிச்சு, அதன் மூலமாக ஆல்கஹால் மூலமாக ஆகட்டும், அல்லது கஞ்சா மாதிரியான போதை வஸ்துக்களை அவங்க ரத்தத்துல செலுத்தி இருந்தாலும், எங்க இருந்தாலும் தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த விஷத்தை முறிச்சு கொண்டு போகக்கூடியது நம்மளுடைய கரிசலாங்கண்ணி. நுரையீரல்ல இருந்து அந்த விஷத்தை கொண்டு போக செய்வது முசுமுசுக்கை. மூளையிலிருந்து அந்த எண்ணத்திலிருந்து அந்த எண்ணத்தையே முறிச்சு வெளியில கொண்டு போகக்கூடியது நம்முடைய தூதுவளை. ஆக பாருங்க, நமக்கு இனிமே மது புகை பழக்கத்துல இருந்து வெளியில வரணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கே தெரியாம நீங்க கொடுக்கணும்னா மறைச்சு எல்லாம் கொடுக்க வேண்டாம். முக்கூட்டு சூரணத்தை என்னைக்கு நிறுத்துறாங்களோ அன்னையில இருந்தே கொடுங்க. அன்னையில இருந்தே கொடுங்க. அற்புதமா வேலை செய்யணும். இந்த டே 1ல இருந்து வேலை செய்யணும். வள்ளல் பெருமான் ரொம்ப அற்புதமா வேலை செய்றாரு. என்றைக்கு முக்கூட்டு சூரணம் நீங்க கஷாயமாக அல்லது மூலிகை பாலாக எடுக்கிறீங்களோ, அந்த முதல் நாளிலிருந்து முதல் நொடியிலிருந்து அது வேலை பண்ண ஆரம்பிச்சு. உங்களுக்கு நடுக்கல் வராது. மூளையில டென்ஷன் ஆகாது. பிரஷர் கூடாது. வயிறு ஏதோ பண்றது அப்படி ஆகாது. ஆனா என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாகி சில பேருக்கு வாந்தி வரும். குடிச்ச உடனே இல்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு வரும்பொழுது வாந்தி வர்றது, கபம், சளி அதிகமா வெளியில வரும். இதெல்லாம் என்ன? உள்ள இருக்கக்கூடிய அந்த குப்பைகள், கழிவுகள் வெளியேறக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உடல் வந்து என்ன பண்ணும்? கழிவுகளை இந்த விதத்துல தான் வெளிப்படுத்தும். நிறைய வேர்வை வரும். சரிங்களா? அடுத்தது நிறைய கபம் வெளியில வரும். நிறைய பார்த்தீங்கன்னா, வாந்தியில தண்ணி தண்ணியா, பச்சை பச்சையா, மஞ்சளா பித்தமாக வெளியேறும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, லூஸ் மோஷன். லூஸ் மோஷன்னா டயர்ட் ஆக மாட்டீங்க. எப்போ டாய்லெட் போனாலுமே இந்த மது புகைப்பழக்கம் உள்ளவங்க முக்கூட்டு சூரணம் குடிச்சா கண் முன்னாடி தெரியிற ஒரு விஷயம், ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை டயர்ட் ஆகாம லூஸ் மோஷன் போகும். அதாவது அந்த கழிவுகளை மலச்சிக்கல் இல்லாம அப்படியே லூஸ் பண்ணி வெளில தள்ளிக்கிட்டே இருக்கும். பயந்துட வேண்டாம். புரியுதுங்களா? கபம் கருப்பா வரும், பச்சையா வரும், சிகப்பா வரும், ப்ரௌனா வரும். பயப்பட வேண்டாம். வாந்தி மஞ்சளா வரும், பச்சையா வரும். பயப்பட வேண்டாம். இதெல்லாம் வரும். ஆனா என்ன பண்ணாது? உங்களுக்கு உடம்பு டயர்ட் ஆகாது, நீர் சத்து குறைஞ்சு போகாது, உங்களுக்கு ஒரு மாரி வெலவெலன்னு ஆகாது, அப்படியே படுத்துக்கணும் போல அப்படிலாம் ஆகவே ஆகாது. பயப்படவே பயப்படாதீங்க. ஏன்னா, நாங்க கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்கள் இந்த ஒரு என்ன சொல்றதுங்க, மது அடிமைகள், புகைப்பழக்கத்தினால பாதிக்கப்பட்டவங்களுடைய மறுவாழ்வு இல்லத்துல இத நாங்க குடுத்து, யோகாசன பயிற்சி, தவ பயிற்சி, அதோட உணவு மருத்துவத்துல முக்கூட்டு சூரணம்லாம் குடுத்து சூப்பரா ரிசல்ட் எடுத்துருக்கோம். ஸோ வீட்ல இருக்கக்கூடிய பெண்மணிகள் அல்லது தெரிந்த நண்பர்களுக்கு நீங்க வந்து குடுக்கலாம். பெண்மணிகள் வந்து நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கும் குடுக்கலாம். பக்கத்துல இருக்கவங்களுக்கும் சொல்லி இத வந்து செய்ய சொல்லலாம்.
ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். 10 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணம் முழுவதுமாக நீங்கி நல்ல விஷயத்துக்குள்ள அவங்க வர ஆரம்பிப்பாங்க. நீங்க சொல்றத கேட்பாங்க. நான் தான் சொல்றேன். அதுக்கு ஒரு ஸ்கெட்யூல் இருக்கு. முக்கூட்டு சூரணம் குடுக்கறது, மெடிடேஷன்ல உட்கார வைக்கிறது, சித்தர்களுடைய பாடல்களை கேட்க வைக்கிறது, கர்ம வினையை போக்கும் இல்லையா? அதனால. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சரியான உணவு முறை, யோகாசன பயிற்சி, பிராணாயாம பயிற்சி இதெல்லாம் குடுத்துட்டு, நல்ல இயற்கை உணவு, நல்ல இயற்கை சூழல், அவங்களுக்கு வந்து புத்தகம் படிக்க சொல்றது, நல்ல இசை, மியூசிக் தெரப்பி இருக்கு. அத பத்தி ஒரு நாள் சொல்லிக் குடுக்குறேன். எந்தெந்த இசை, எந்தெந்த ராகம், எந்தெந்த நோயை குணப்படுத்தும். நெறைய இருக்குங்க அதுல. ஸோ இந்த மாதிரியான யோக நித்திரை பயிற்சி, இதெல்லாம் குடுத்தோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கெட்யூல் மாரி காலையிலருந்து இது வரைக்கும் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, சூப்பரா 10 நாட்கள்ல அவங்களே அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு குடுத்தா கூட பிடிக்க மாட்டாங்க. குடுத்தா கூட குடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இதுலருந்து வெளியில வந்து சைட் எஃபெக்ட்டே இல்லாம அந்த பழக்கத்துலருந்து வெளில வருவாங்க. நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, நல்லா பழகுவாங்க, குழந்தைங்களோட சந்தோஷமா இருப்பாங்க. நாம நிம்மதியா இருக்க முடியும். அவ்வளோ அற்புதமானது இந்த முக்கூட்டு சூரத்துல கூடிய எல்லா மூலிகைகளும் நமக்கு ரொம்ப அருமையா உதவி செய்யும். சரிங்களா? சரி. அடுத்தது சீரகம். நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை இது 3மே இயல்பிலேயே சூடு. சரிங்களா? இயல்பிலேயே சூடு. பலனும் கூடுதல், அதே சமயத்துல சூடும் இருக்கு. அப்போ அதனால தான் வள்ளல் பெருமான் முசுமுசுக்கை, தூதுவளை, ஆ கரிசலாங்கண்ணியோடு சேர்த்து நீங்க சீரகத்தையும் கலக்கணும். சீரகம் என்ன பண்ணும்? குளிர்ச்சி. சீர் அகம். உள்ள இருக்கக்கூடிய பித்தத்தை வெளியேற்றும். அகம்னா உள்ள இருக்கக்கூடியது. வயிற்றை, செரிமான மண்டலத்தை முழுவதுமாக என்ன பண்ணும்? பக்குவப்படுத்தும். அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகமான பித்த நீரை வெளியேற்றி, அங்க இருக்கக்கூடிய சூட்டை வெளியேற்றி குளிர்ச்சியை கொடுக்கும். செரிமானத்தை தூண்டிவிடும். ஸோ உள்ளுக்குள்ள கழிவுகள் நீங்காம, அதாவது செரிமானம் ஆகாம இருக்கிறத தடுத்து, நல்ல செரிமானப்படுத்தி என்ன பண்ணும்? வெளியில அனுப்புறோம். இன்னும் சொல்லணும்னா, நீங்க ஏதோ ஒரு முதல் நாள் நைட்டு போய் நல்ல ஒரு மோசமான ஒரு கடையில போய் ஒரு டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டீங்க. அந்த கழிவு வந்து வாமிட்டிங்கா வெளியில வரமாட்டேங்குது. ஆனா, உள்ள கஷ்டப்படுத்திட்டே இருக்கும். அப்போ என்கிட்ட கேட்ட எல்லாருக்கும் நான் சொல்லியிருப்பேன். நெறைய பேருக்கு தெரியும். அஷ்டசூரணம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பேன். அல்லது அ சோம்பு வறுத்துட்டு தண்ணி விட்டு அப்படியே வடச்சட்டிலே போட்டு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு குடிங்கன்னு சொல்லுவேன். அல்லது சீரகத்த லைட்டா வறுத்துட்டு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு குடிங்கன்னு சொல்லுவேன். அல்லது கருஞ்சீரகத்த வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி குடிங்கன்னு சொல்லுவேன். இது எல்லாமே எதுல இருக்கு? அஷ்டசூரணம்ல இருக்கு. ஸோ நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, பெருசா யோசிக்க வேணாம். அது வாயுவா இருக்கட்டும், அல்லது செரிமானம் ஆகாத, அல்லது கெட்டு போகாத ஏதோ ஒண்ணு வயித்துக்குள்ள இருக்கு. அது வாந்தியா வெளியில வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள். பித்தம் கூடிருச்சு, மஞ்சளா வாந்தி வருது, முழுசா வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, இந்த சீரகத்த நாம என்ன சொல்லுவோம்? அஷ்டசூரணத்த போட்டு வாயில போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு, சுடு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் குடிக்க சொல்லுவோம். அவ்வளோதான். உடனே என்ன ஆகும் தெரியுமா? செரிக்காம, கெட்டு போய், தங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவு என்ன பண்ணும்னா, செரிமானமாகி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். ஏன்னா நெறைய பேருக்கு நான் என்னையவே சொல்றேனே, எனக்கு அப்படி எங்கேயாவது போய் தவறுதலா சரியான தூக்கம் இல்லாம, டிராவல் பண்ணி அந்த டைம்ல அடுத்த நாள் போய் நான் சாப்பிடும்பொழுது, இல்ல அன்னைக்கு நைட்டு ஏதாவது வேண்டாத ஒரு ஹோட்டல்ல வேற வழி இல்லாம ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டோம்னு வைங்களேன். அது அப்படியே ஃபுட் பாய்சன் ஆகி நைட்டு 1 மணி, 2 மணிக்கு கல்லீரலோட நேரம். அவரு வெளியில அனுப்ப ட்ரை பண்ணுவாரு. ஆனா எனக்கு பயம். பயங்கர பயம். எனக்கு வாமிட்டிங் அப்படின்னு சொன்னாலே பயம். ஏன்னு சொன்னா, அது வாமிட்டிங் வந்ததுக்கு அப்புறமா இங்க அப்படியே ஒரு மாரி அறுக்கும். அது ஒரு மாரி புளிச்ச மாதிரி இருக்கும். அ ஒரு மாரி மூக்கால வந்துருமான்னு ஒரு பயம். அப்புறம் குடல் புடிச்சிருமான்னு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, கிராப் மாரி அந்த வயிறு ஏறிடுமா, அந்த இடத்த புடிச்சிரும். அப்படியே ஒரு மாரி ரொம்ப பயம். சின்ன குழந்தையிலேருந்தே அப்படியே ஒரு பயம் இருக்கு எனக்கு. ஸோ அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு கை கண்ட மருந்து என்னன்னா, அஷ்டசோம். எடுத்து ஒரு வாய் சாப்பிட்ருவேன். 1 மணிக்கு, 2 மணிக்கு. 1/2 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி குடிச்சிருவேன். குடிச்சிட்டோனே என்ன ஆயிடும் தெரியுங்களா? அங்க இருக்கக்கூடிய அந்த கெட்டு போனது அப்படியே டைஜஸ்ட் ஆகி, அது கெட்டுதல் தான். தப்பு தான். அது செய்யக்கூடாது தான். ஆனா, அதை கூட இது என்ன பண்ணும்? இந்த சீரகம் செரிக்காதது, கெட்டுப்போனது, நமக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணக்கூடியது வயித்துக்குள்ள இருக்கிறத கூட என்ன தெரியுங்களா பண்ணும்? இது செரிச்சு, டைஜஸ்ட் பண்ணி, எந்த விதத்துலயாவது என்ன பண்ணும்? அப்படியே டைரக்ட்டா கொண்டு போய் எங்க தள்ளிரும்? மலக்குடல கொண்டு போய் தள்ளிரும். பயப்படாதீங்க. இது ரத்தத்துல கலக்காது. ஏன்னா, சீரகத்தினுடைய அற்புதமான குணம் இது. எது கெட்டு போயிருக்கோ, இல்ல செரிக்காம இருக்கோ, அத ரத்தத்துல கலக்க விடாம கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடும்? இது கொஞ்சம் ஆசிட் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி, சீர் பண்ணி, பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயி,
மலக்குடலுக்கே கொண்டு போய் தள்ளிடும். அப்ப என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியும். உங்களுக்கு ரொம்ப காலையில எழுந்துக்கும் போது ஃப்ரீயா போயிடும் எல்லாமே. இப்படி வந்துச்சுன்னா நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு சிறப்பான தன்மை உள்ளது இந்த சீரகம். ஸோ பித்தத்தை தணிக்கும், சூட்டை தணிக்கும், செரிக்காம இருக்கக்கூடியதை செரிக்க வைக்கும், கெட்டு போனதை வந்து கழிவாக மாற்றி மலமாக வெளியேற்றும், சிறுநீராக வெளியேற்றும். அந்த அளவுக்கு அற்புதமானது இந்த சீரகம். சரிங்களா? அதனாலதான் கேரள மாநிலத்திலாம் பண்ணீங்கன்னா சீரகம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணியை தான் யார் வந்தாலும் குடுப்பாங்க. ஏன்னா, நம்ம தூங்காம வந்திருப்போம். டிராவல் ரொம்ப தூரம் பண்ணியிருப்போம். சூடு அதிகமா இருக்கும். பித்தம் ஒரு வேளை ஏதாவது டென்ஷன்ல வந்திருப்போம். பித்தம் கூடியிருக்கும். அதனால இப்பவுமே நம்ம எங்கேயுமே பண்ணலாம். வீட்டுக்கு வர்றவங்களுக்கு முதல்ல வந்த உடனே தண்ணி குடுக்கறது நல்லது. கொஞ்சம் சீரகம் போட்டு வச்சிருந்து அந்த தண்ணிய குடுத்தோம்னா இன்னும் ரொம்ப நல்லது. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்க எல்லாம் நம்மளுடைய நலம் விரும்பிகளா தான் இருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல தவறு ஒண்ணும் கிடையாது. அப்போ வர்றவங்களுக்கு சீரக தண்ணி சாதாரணமா குடுக்கலாம். சரி. இந்த முக்கூட்டு சூரணம்ல கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை 3ம் சூடு. இதை தணிப்பதற்காக இதனுடைய பக்க விளைவுகள் நம்மளை பாதிக்காமல் இருக்கு. என்ன பக்க விளைவு? ஒண்ணே ஒண்ணுதான் சூடுங்க. இப்போ தொடர்ந்து நல்ல ஒரு சூட்டு உடம்பு இருக்கிறவங்க 7 நாளும் வாரத்துல எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அவங்க சரியா தூங்காம இருந்து, ஒருவேளை சூட்டை தணிக்கிறதுக்கு எந்த வழியும் பண்ணாம, தண்ணி எல்லாம் சரியா குடிக்காம, பழைய சோறுலாம் சாப்பிடாம, மோரு, ஜூஸ் எல்லாம் குடிக்காம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இது பக்க விளைவு தான். இன்னும் இது சூட்டை அதிகப்படுத்தும். என்னதான் முக்கூட்டு சூரணம்ல சீரகம் போட்டாலும் கூட, ஏற்கனவே சூடு அதிகமா இருக்கக்கூடிய, பித்தம் அதிகமா இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை முறையில நீங்க சீரான வாழ்க்கைய வாழாதவங்களுக்கு இது பக்க விளைவை ஏற்படுத்தும். நல்லா கவனமா நான் சொன்ன பாயிண்ட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் பக்க விளைவு வராது. வரும்னு பயம் இருக்கிறவங்க, இந்த மாரியான வாழ்க்கை முறைய ஏற்படுத்தி, அதை சரி பண்ண முடியாம இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம், வாரத்துக்கு ஒரு 3 நாள், 4 நாள் இத குடிங்க. அப்படி இல்லன்னா சம அளவு தண்ணீரும், சம அளவு பாலும் 2ம் சம அளவு. உதாரணத்துக்கு, இது எவ்வளவு சாப்பிடணும்? ஒரு 3 கிராம், ஒரு 15 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு 3 கிராம் தான் இந்த முக்கூட்டு சூரணம் எடுக்கணும். 300 மில்லி தண்ணி கலக்கணும். ஒருவேளை எனக்கு சூட்டு உடம்புன்னா 150 மில்லி தண்ணீரும், 150 மில்லி பாலும் எடுத்துக்கணும். இது எப்படி கலக்கணும் அப்படின்னா, தண்ணீராக இருந்தால் 300 மில்லி தண்ணி ஒரு மண் சட்டி அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க விடணும். 3 கிராம் பொடிய எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் சிம்ல வச்சு அடக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கொதிக்கும் போதே போட்டீங்கன்னா அந்த பொடி அப்படியே நல்லா பொங்கி வெளியில போயிடும். மொத்த பொடியும் வெளியில போயிடும். அந்த அனுபவம்லாம் எங்களுக்கு இருக்கு. அதனால தான் சொல்றேன். ஸோ என்ன பண்ணுங்க, தண்ணி நல்லா கொதிக்கும். கொதிச்சதுக்கு அப்புறம் சிம்ல வைங்க. அதுக்கப்புறம் அந்த 3 கிராம போடுங்க. அது அப்படியே அதுக்குள்ளவே கொதிச்சு, 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 கொதிச்சு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நல்லா எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும். அந்த கொதிச்சு ஓரளவுக்கு பாதி அளவுக்கு சுண்டும் அந்த தண்ணி. சிம்ல வச்சு விட்டுறணும் அப்படியே. அது பாதியா சுண்டும். 150 மில்லி ஒரு 80, 75 மில்லிக்கு வந்ததுக்கு அப்புறம், ரொம்ப அப்ராக்ஸிமேட்டா தான், ரொம்ப எக்ஸாக்ட்டா எடுத்து அளந்துட்டுலாம் இருக்காதீங்க. 300 மில்லின்னா அப்ராக்ஸிமேட்டா ஒரு சின்ன டம்ளர்ல 1 டம்ளர். அது வந்து ஒரு 1 1/2 டம்ளரா சுண்டணும். சரிங்களா? சிம்ல வச்சு சுண்டணும். அப்படி சிம்ல வச்சு சுண்டனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்க காய்ச்சி வச்சிருக்கீங்கல்ல பாலு, சூடா இருந்தாலும் சரி, ஆற வச்சிருந்தாலும் சரி என்ன பண்ணலாம், அதுல ஒரு 150 மில்லி, நான் சொன்னேன்னா ஒரு 300 மில்லி தண்ணி விடுறீங்க. அது பாதியா சுண்டி 150 மில்லி ஆகும். அதுல என்ன பண்ணுங்க, 150 மில்லி காய்ச்சின பால ஊத்துறீங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, இன்னும் நல்லா சுண்ட விடுங்க. இதுவுமே 2ம் சேர்ந்து பாதியா என்ன பண்ணட்டும், நல்லா சுண்டட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, வடிச்சு ஒரு டம்ளர்ல எடுத்ததுக்கு அப்புறமா, நீங்க ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா, நீங்க என்ன பண்ணணும், நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் கலக்கணும். பால்ல கலந்தீங்கன்னா, அதுக்கு பேரு மூலிகை பால். முக்கூட்டு சூரண மூலிகை பால். சரிங்களா? இதை வந்து காலை, இரவு டீக்கு பதிலா எடுத்துக்கலாம். எல்லாருமே எடுக்கலாம். எனக்கு சூட்டு உடம்பு, குளிர்ச்சி உடம்பு, குழந்தை எல்லாரும் எடுக்கலாம். புரியுதுங்களா? எனக்கு ஒரு வேளை சூட்டு உடம்பு இல்ல, எனக்கு ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு அப்படின்னு சொன்னா, நீங்க வெறும் தண்ணியிலேயே 300 மில்லி தண்ணி விட்டீங்க இல்லையா? அது பாதியா 150 மில்லி சுண்டுச்சு இல்லையா? இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. அந்த அளவுக்கு அதிகமான கொதிப்பு நிலை கொஞ்சம் நார்மல் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அத வடிச்சு எடுத்து அது கூட நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் கலந்து நீங்க பருகலாம். சரிங்களா? இது வந்து 15 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு. இது 15 வயசுக்கு மேல இருக்கிற பெரியவங்களுக்கு
3 கிராம் பொடிக்கு பதிலா 5 கிராம் ஆக்கிக்கணும். 300 மில்லி தண்ணிக்கு பதிலா 500 மில்லி தண்ணி. பாலா இருந்ததுன்னா 250 மில்லி தண்ணீர் அளவுக்கு சுண்டனதுக்கு அப்புறம் 250 மில்லி காய்ச்சிய பால் கலந்து நீங்க குடிக்கலாம். சூட்டு உடம்பு இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் பயப்படுறவங்க, எனக்கு கண்ணெல்லாம் எரியுதுன்னு நினைக்கிறவங்க, தவறான வாழ்க்கை முறை உடம்பு சூடாகி மலச்சிக்கல்ல இருக்கிறவங்க, நீங்கெல்லாம் பால்ல குடிங்க. புரியுதுங்களா? தவறு ஒண்ணும் கிடையாது. இது அனுமான முறைன்னு சொல்லுவோம். அதுல கலந்தாதான் இது உங்களுக்கு சரியாகும். ஓகேங்களா? அடுத்தது. ஏன் திரும்ப திரும்ப நாட்டு சர்க்கரை வெள்ளை மட்டும் சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நாட்டு சர்க்கரை வெல்லம்ங்கிறது சூடு. அதாவது கரும்பு பால் அதானே சர்க்கரை எடுக்கிறது. இது வந்து சூடு. இந்த சூடு வேணும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு குப்பைய ஒரு நாள்பட்ட கழிவ உடம்புல இருந்து, மனசுல இருந்து, புத்தியில இருந்து, ஆன்மாவுல இருந்து ஏற்கனவே சொல்லிருக்கேன் கர்ம வினையை கூட நீக்கும்னு சொல்லியிருக்கோம். இல்லைங்களா? கர்ம வினையை கூட நீக்கக்கூடியது எது? அப்படின்னு சொன்னா நம்ம முக்கூட்டு சூரணத்துல கூடிய மூலிகைகள். அப்போ ஆத்மாவுல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் உடம்பு, மனசு, புத்தி, ஆன்மா எல்லாத்தையும் சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் சூடு வேணுமா இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு, நம்ம பெட்ஷீட்லாம் துவைக்கிறோம். அல்லது ரொம்ப அழுக்கு ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு துணிய துவைக்கிறோம்னா, நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? அது வாஷிங் மிஷினா இருந்தாலும், கையில துவைக்கிறதா இருந்தாலும், சுடு தண்ணி பயன்படுத்துவோமா இல்லையா? எதுக்கு? அந்த அழுக்க என்ன பண்ணும்? உடனடியா மெல்ட் பண்ணி, இறுகி இருக்கக்கூடியத கொஞ்சம் லூஸ் பண்ணும். அதேதாங்க. நாம நாட்டு சர்க்கரையோ, வெல்லமோ கலந்து இந்த முக்கூட்டு சுண்ணத்த டீயாகவோ, அல்லது பாலாகவோ, கஷாயமாகவோ குடிக்கும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா, உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வெளிப்படுத்தி, முதல்ல சுத்தம் பண்ற வேலைய பண்ணிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு உறுப்புகளையும் பலப்படுத்தும். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும், செல்களுக்குள்ளேயும் போகறதுக்கும் இந்த சூடு பயன்படும். கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் பயன்படும். பலப்படுத்தணும் அதுக்காகவும், நம்ம உயிரை நிலைநிறுத்தி வைப்பதற்காகவும் பயன்படும். உடல் சூடை ஓரளவுக்கு பதமா மெயின்டெயின் பண்ணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உடல் டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் கீழ போச்சு அப்படின்னாலே, இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கவே விரும்பாது. அதனாலதான் உடல் உழைப்புங்கிறது அவசியம். உடல் சூடுங்கிறது அவசியம். வெப்பம்ங்கிறது அவசியம். அப்பதான் இந்த உடல்ல உயிர் நீண்ட நாட்களுக்கு, நீண்ட வருடங்களுக்கு நமக்கு நிலைச்சு நிக்கும். சூடு கம்மியாயிட்டே இருந்ததுன்னா, அந்த இடத்துல என்ன ஆகும்? நோய் தொற்று அதிகமாகும், கழிவுகள் தேங்கும், கிருமிகள் உற்பத்தியாகும், உள் உறுப்புகளுடைய செயல்பாடு குறையும். சீக்கிரமா நம்ம என்ன ஆயிடுவோம்? வீக் ஆகி பலவீனமான சக்திகள் குறைஞ்சு, நம்ம ஒவ்வொரு உறுப்புகளும் பலவீனமாகி, வீணா போய் அழிந்து, இறப்பை நோக்கி, மரணத்தை நோக்கி நம்ம பயணிப்போம். உடம்புல வந்து அந்த உயிர் தங்காது வெளியில போயிடும். புரியுதுங்களா? அப்போ நமக்கு என்ன வேணும்? நாட்டு சர்க்கரை, வெல்லம் தான் வேணும். தயவு செய்து இத வந்து என்னுடைய பயிற்சியில சன்மார்க்க பயிற்சியிலேயே குருநாதர் சொல்லியிருப்பாங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்க கருப்பட்டி பயன்படுத்தாதீங்க. அது தென்னங்கருப்பட்டியாக இருந்தாலும், பனங்கருப்பட்டியா இருந்தாலும் தன்மை வேறு. இன்னொன்னு அது குளிர்ச்சி. அதனால தயவு செய்து முக்கூட்டு சூரணத்துக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, கருப்பட்டி நல்லது என்கிட்ட இருக்கு, பனங்கருப்பட்டி, பனை வெல்லம், பனம் சர்க்கரை அல்லது என்கிட்ட தென்னங்கருப்பட்டி இருக்கு, தயவு செய்து உபயோகப்படுத்த வேண்டாம். காரணம் இதுதான். புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி நீங்க வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உடல் நீண்ட ஆயுளோட, நிறைந்த ஆரோக்கியத்தோட, நிம்மதியா, சந்தோஷமா நம்ம வந்து வாழ முடியும். நம்ம சந்ததிகளுக்கு நெறைய விஷயங்கள கொண்டு போய் சேர்க்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து இன்றைக்கு நேற்றைக்கு ஆனது கிடையாது. வள்ளல் பெருமான் இருந்த காலத்திலிருந்து இது நடைமுறையில் இருக்கக்கூடியது. பல சன்மார்க்கிகள், பல மனிதர்கள் இத வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. திரும்பவும் சொல்றோம், நம்ம கூட்டு சூரணம் அப்படிங்கிறது ஒரு அமிர்தம். அதாவது ஆயுளை நீட்டிக்கக்கூடியது. எல்லா நோய்களுக்குமான ஒரு அருமருந்து. எல்லா நோய்களுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம், இந்த மது, புகைன்னு சொல்லக்கூடிய அந்த போதை வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தீய பழக்கத்திலிருந்து வெளியில வரத்துக்கும் கூட நமக்கு உதவி செய்யக்கூடியது. அந்த அளவுக்கு அற்புதமானது. இது ஒரு அமிர்தம். தயவு செய்து அசைவ உணவு இது சாப்பிடும்போது எடுக்க வேண்டாம். ஏன்னா, ஒரு வள்ளல் பெருமானுடைய மருத்துவ குறிப்பை, அனுபவ குறிப்ப, ஒரு ஞானத்தை, அறிவை நம்ம எடுத்துக்கும் பொழுது, இதையும் கொஞ்சம் அவர் சொல்ற விஷயத்தையும் பயன்பாட்டுல வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் சிறப்பா நம்ம வந்து இருக்க முடியும். ஏன்னு சொன்னா, இது நெறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க. அசைவம்ங்கிறது வந்து ஆ கர்ம வினைய ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையோ, அதெல்லாம் விட்டுருங்க. அந்த அசைவ உணவுங்கிறது செரிமானத்துக்கு எடுத்துக்கக்கூடிய நேரம் ரொம்ப கூடுதல். அந்த அசைவ உணவு ரொம்ப நீண்ட நேரம் ஆகும் நம்ம உடம்புல செரிமானம் ஆகுறதுக்கு.
அந்த அளவுக்கு நம்ம வேலை செய்யறது இல்ல. ஸோ நான் இப்படிதான் நான் சொல்வேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவுக்கு எட்டுனது என்னன்னா, அசைவ உணவு அந்த சிக்கனோ, மட்டனோ இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு நாம உட்காந்துட்டு ஆஃபீஸ்ல வேலை செய்ய போறோம். மாங்குன்னு ஏர் உழறது, மூட்டை தூக்குறது, வண்டி இழுக்கிறது நம்ம பண்ண போறது இல்ல. ஸோ நமக்கு செரிமானம் ஆகணும்னா, அதற்கு தகுந்த உணவுகளை எடுத்துக்கொள்றது தான் சிறப்பு. அதுதான் புத்திசாலித்தனம். அல்லது அந்த உணவ நீங்க சாப்பிடுறீங்கன்னா, நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நடக்கிறீங்கன்னா, 2 மணி நேரம் கூடுதலா நடக்கணும். காலையில, சாயங்காலம் நடக்கணும். நல்ல தோட்டத்துல போய் வேலை செய்யணும். அப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா, நீங்க சாப்பிடலாம். அல்லது அசைவ உணவு சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா, அடுத்த பசி வர வரைக்கும் தயவு செய்து எதுவும் தொடாமலாவது இருங்க. அதையும் சாப்பிட்டு டைம் ஆயிடுச்சுன்னு திரும்ப அடுத்தது ஒரு 10 இட்லி இறக்குறது பண்ணாதீங்க. அல்லது பிரியாணி சாப்பிடுறோம்ன்னு பண்ணாதீங்க. ஆக மொத்தத்துல அசைவ உணவினுடைய கெடுதல்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல உடல் உழைப்பே இல்லாத காலநிலையில இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக உடல் ரீதியாக பல கெடுதல்களை மட்டுமே தரும். கெட்ட கொழுப்பை உள்ள தேக்கி வைக்கும், செரிமானத்தை பாதிக்கும், உடல் உறுப்புகளுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்காமல் தடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன சொல்லணும்னா நமக்கெல்லாம் மெடிடேஷனே கிடையாது. தவம் செய்யறதில்ல, தியானம் செய்யறதில்ல. அப்படி செஞ்சாலாவது நம்ம கர்ம வினைகள் கழியும். நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். அதையும் பண்றதில்ல. இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம அந்த நான் சொல்லிடுறேனே வெளிப்படையா இஸ்லாமிய மதத்தவர்கள் அவங்கலாம் பாத்தீங்கன்னா 5 முறை வந்து தொழுகை பண்றாங்க. ஸோ எந்த விதத்திலயாவது அவங்களுக்கு என்ன ஆயிடுதுச்சுன்னா, கர்ம வினைகள் நீக்கம் அடைஞ்சிடுது. உடல் உறுப்புகள் பலப்பட்டுடுது. இன்னொன்னு அவங்க சாப்பிடுறதுல அதிகமான மசாலாக்கள் கிடையாது. வெளிநாடுகள்ல கூட நாங்க போயிருக்கிறோம். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, அப்படியே ராவா பெப்பர் அண்ட் சால்ட் மஞ்சத்தூள் போட்டு தான் சாப்பிடுறாங்க. நாம அது கூட கலக்கக்கூடிய நெறைய அந்த மசாலா உணவுகள் இருக்கு பாருங்க. நம்ம உடலை உடலை நம்மளுடைய செரிமான மண்டலத்தை அடிச்சு சாட்டையால அடிச்சு வேலை வாங்கக்கூடிய மோசமான மசாலாக்களை தான் நம்ம கலக்குறோம். பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, ஸ்டார் சோம்பு, அப்புறம் கஸ்தூரி மேத்தின்னு என்னென்னமோ நெறைய. நெறைய இது எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது. பட் அளவுக்கு அதிகமா போகும்போது அமிர்தமும் நஞ்சு இல்லையா? அப்போ இது எல்லாத்தையும் கலந்து டெய்லி நீங்க கலந்து, கலந்து, கலந்து மசாலா உணவாவே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன ஆகும்? குடல் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல தொய்வடைஞ்சு போகும். தன் வேலைய செய்யறத அந்த தன்மையவே இழந்துரும். அப்போ என்ன ஆகும்? களி தான் கடைசியில வெறும் கஞ்சி தான் குடிக்க முடியும். ஒரு ஸ்டேஜ்க்கு மேல என்ன ஆயிடும்? வெறும் தண்ணி தான் குடிக்க முடியும். ஜூஸ் தான் குடிக்க முடியும். நம்ம சாலிட் ஃபுட் எடுக்கவே முடியாது. தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உணவை எப்படி பதமா சமைக்கணுமோ அப்படி சமைச்சு சாப்பிடுங்க. அடுத்த வேளை பசிக்கிற வரைக்கும் எந்த உணவுலயும் கை வைக்காதீங்க. இன்னைக்கு நாம செய்யக்கூடிய, குடுக்கக்கூடிய உடல் உழைப்புக்கு தகுந்த மாரி உங்களுடைய உணவு முறைகள வச்சுக்கோங்க. கடவுள் குடுத்த பொக்கிஷம், இயற்கை குடுத்த பொக்கிஷம் இந்த ஆரோக்கியமான உடல். காப்பாத்திக்கோங்க. ஒருவேளை இதுவரைக்கும் பண்ணலன்னா, இனிமேலாவது முக்கூட்டு சூரணத்தை எடுத்து உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி, புத்தியை பலப்படுத்தி, மனோரீதியாக வளம் பெற்று, உடலை ஆரோக்கியமாக, காயமாக, ஒரு கல்பமாக மாற்றி, நீண்ட ஆயுளோட, நிறைந்த ஆரோக்கியத்தோட, நிம்மதியா, சந்தோஷமா வாழறதுக்கு வழி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுவரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா, தாராளமா கேட்கலாம். நேரம் இருந்தால். ஐயா கிட்ட கேட்டுக்கோங்க. அனுமதி வாங்கிட்டு பண்ணிக்கலாம். நன்றி, நன்றிங்கம்மா. சிறப்பு, சந்தோஷம். இந்த நிகழ்வு, அதாவது ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம வந்து இன்னைக்குமே வந்து மெருகேற்றுறதோ இல்லையோ, அம்மாவுடைய ஒவ்வொரு வாரங்கள் நம்ம வந்து அந்த நிகழ்ச்சி வந்து உடல் அளவுல உடல் அளவுல எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி ஐயா மேம்படுத்தி வாய்ஸ் செல்ல பிரேக் முடியும் ஆகுதுங்க. அப்படிங்கிறத பத்தி. ஐயா வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. அப்படிங்களா? கொஞ்சம் எனக்கு பிரேக் எனக்கு ஆகுதுங்களா? மட்டும் தான் கேக்குதா? கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்க ஐயா. இப்ப கேக்குது. கேக்குதுங்களா? சரி, 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 சரி. நன்றி, நன்றிங்கம்மா. சிறப்பு. ஒவ்வொரு வாரமும் நமக்கு இந்த நிகழ்வு வந்து மெருகேற்றி காலச்சக்கரம் எப்படி வந்து சிறப்பா நகருதோ, அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை மெருகேற்றி நம்ம உடலையும் ஆரோக்கிய நிலைக்கு எந்த அளவுக்கு மேம்படுத்தி கொள்ள முடியும், இன்று நம்ம வந்து ஒரு எந்த அளவுக்கு உடலை ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளலாம் என்று நம்ம இன்னைக்கு வந்து ஒரு செஷன் எடுத்தாங்கனாக்கா, அடுத்த வாரம் இதை விட மேம்படுத்தி கொள்ள என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம்பத்திலேருந்து எடுத்துக்கொண்ட அவங்க செஷன் வந்து இன்னைக்கு வந்து பெரிய ஒரு நிலையை அடையக்கூடிய அந்த முக்கூட்டு சூரணம் என்பது வந்து ஒரு எந்த நிலையில இருந்தாலும் உடலை வந்து ஆரோக்கிய
ஆரோக்கிய வாழ்வுக்கு நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த புகைப்பழக்கம் என்பது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாளடைவில் அதிகமாயிட்டே இருக்கிற காலகட்டத்துல அதையும் நம்ம இந்த முக்கூட்டு சுரணத்தினால வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு செய்தி. அதுல உள்ள வந்து கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை, அந்த முசுமுசிக்கையோட பலனை பத்தி கூட இன்னைக்கு சிறப்பா ஒண்ணு சொன்னாங்க. சென்ற வாரம் 2 இதை சொல்ல உள்ள இன்னைக்கு முசுமுசிக்கையோட சொன்னாங்க. அடுத்தது அந்த சீரகத்தை சேர்க்கிறது அப்படிங்கிறதையும், இதுல வந்து உடல் சூடு அதிகமா இருந்தா எந்த நிலையை பயன்படுத்தணும், உடல் சூடு குறைவாக இருந்தாலும் எந்த நிலையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தியும் ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு தாய் எந்த அளவுக்கு வந்து ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்களோ அதே மாதிரி நம்மளை வந்து இந்த அகிலாமா வந்து இன்னைக்கு ஊட்டி ஊட்டி தான் நம்மளை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு பொக்கிஷமா நமக்கு தெரியுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கருப்பட்டின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இதுக்கு வந்து எந்த அளவுக்கு கருப்பட்டி யூஸ் பண்ணணுமா வேணாமா, நாட்டு சர்க்கரை, வெள்ளம்ங்கிறது வந்து எவ்வளவு முக்கியத்துவம் இந்த நிகழ்வுக்கு நமக்கு தேவை அப்படிங்கிறத பத்தியும், அந்த அசைவம் என்பது வந்து எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் இருக்கு. அந்த நோக்கத்தை விட்டு நம்ம வந்து அசைவத்தை எந்த அளவுக்கு தாறுமாறாக அப்படின்ட்டு ஒரு அவங்க சொல்லக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கையை அப்படியே டென்ஷனோட அவங்க போயிட்டு அந்த ஒரு உணர்வு இல்லாம அந்த பேசினாங்க. ஏன்னா ஒவ்வொருவரும் அதை ஏன் இப்படி செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு தாக்கம் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் அவங்களோட செயல்பாடுகள் இருந்துச்சு. சிறப்பான நிகழ்வு. அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தையை எப்படி தாலாட்டி சீராட்டி எப்படி அந்த நம்ம ஒவ்வொரு நாளும் வளர்ப்பாங்களோ அதே மாதிரி அந்த புதன்கிழமை வந்து நம்ம வந்து ஒரு தாயா இருந்து இன்னைக்கு வந்து நம்மளை வந்து எல்லாத்தையுமே ஒரு கருத்துக்களை, உங்களுடைய உடலை நீங்க எப்படி பாதுகாக்கணும், நீங்க எப்படி வாழணும், எப்படி மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு சிறப்பாக கூறிக்கொண்டிருந்தாலும் அந்த முக்கூட்டு சூரணத்தை பத்தி இன்னைக்கு வந்து சிறப்பாக விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அனைவருக்கும் இது ஏற்ற ஒரு நிலையில் நம்ம இதை இன்னைக்கு உள்வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக இது எல்லாருமே பின்பற்றி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்விலே அருமையான ஒரு விளக்கத்தை அளித்து இதுவரையும் புரியாமல் இருந்த எங்களை இன்று புரிதலுக்கு ஏற்படுத்தி ஒரு சிறப்பான ஒரு ஆரோக்கியமான நிகழ்வுக்கு கொண்டு சென்ற தங்களுக்கு அகிலாமா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. அம்மா வந்து இன்னைக்கு டைம் இருக்கு, கொஞ்சம் கேட்டுக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதை விட இன்னொரு செய்தியை நான் இப்போ உங்கள்கிட்ட பகிர விரும்புறேன். அகிலா மேடம் வந்து பாத்தீங்கன்னா வர்ற 2, 3 நாள் நம்ம நேரடி நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம். அதுல வந்து நம்மளோட இருக்க போறாங்க. அந்த 3 நாட்கள் நம்மளோட இருந்து நிகழ்வை சிறப்பிக்க போறாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்காத பெரிய ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து நேரடியா வந்து அன்னைக்கு வந்து நீங்க எந்தவித சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நேத்து கூட அந்த கவிதா அம்மா கேட்டாங்க. நான் வந்து நிறைய டவுட் கேட்டிருக்கேங்க. அவங்கள போய் நேரா சந்திக்கிறதுக்கு கூட 2 பேருக்கு நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்தவித சந்தேகங்கள் அது மாதிரியான செய்திகள் நீங்க வந்து வெளியில போனா கூட உங்களுக்கு டைமிங் வந்து இந்த அளவுக்கு இருக்காது. ஆனா இங்க வந்தீங்கன்னா 3 நாட்கள் நம்மளோட தான் இருப்பாங்க. அவங்களோட இணைந்து உங்களோட சந்தேகங்கள், உங்களுடைய வாழ்க்கை முறைகள், எந்தவித கேள்விகளுக்கும் இணைந்து அவங்க பதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 3வது நாள் சிறந்த டாபிக்கோட நமக்கு ஒரு பெரிய ஒரு செஷன் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரியான ஒரு ஏற்பாடுகள்லாம் சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து இந்த காலச்சக்கரம் அன்பர்கள் வந்து எல்லாருமே பயன்படுத்திங்க. ஏன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு குடும்பத்தோட நம்மளை வந்து இந்த அளவுக்கு அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்களோ அதனால அவங்க வர்றவங்கள வந்து நாம தான் பெருமை சேர்க்கணும். அந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு வந்து நாம பெருமை சேர்த்து அவங்களுக்கு வந்து அவங்களோட இணைந்து நம்ம அந்த ஒரு 3 நாட்கள் இருந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சிறப்பு. இந்த நிகழ்வுல வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நமக்கு அந்த சந்தேகங்கள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கப்படும். லலிதாம்மா நீங்க கண்டிப்பா கேட்கலாம். லலிதாம்மா. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க. அதாவது வாயுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அங்கங்க பிடிக்கும். இது அபான வாயுன்னா என்ன, அதை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் உங்கள்ட்ட. அபான வாயு அப்படிங்கிறது நாம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து ஒரு புளிப்பு தன்மையோட வெளிப்படுறதும் அதுதான். 2வது கழிவுகள், எங்க கழிவுகள் இருந்தாலும் தேங்கி இருந்தாலும் அதுல இருந்து வெளிப்படக்கூடியது அபான வாயு. அது வயிற்றுலையா இருந்தாலும் சரி, பெருங்குடல், மலக்குடல்லையா இருந்தாலும் சரி, சிறுகுடல்ல எங்க இருந்தாலுமே கழிவுகள் தேங்கி இருக்கு, குப்பைகள் தேங்கி இருக்குன்னா அதுல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த காற்றுக்கு பேரு அபான வாயு. இது என்ன பண்ணும், நாடி நரம்புகள்ல போய் நமக்கு வலியை ஏற்படுத்தும். மூவ்மெண்ட் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். தலைவலி இங்க இருக்கும், நல்லா இங்க கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சுன்னா முதுகுல பிடிக்கும், அப்புறம் அல்லையில பிடிக்கும், கால் முட்டியில,
சோ என்ன சொல்லுவோம்னா வாயு அப்படிங்கிறது வலியை ஏற்படுத்தும். வலி அப்படிங்கிறது அடுத்தது வாதத்தை ஏற்படுத்தும். ஸோ வாயுவும் வலியும் சேர்ந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜாயிண்ட் அல்லது அந்த உறுப்புல என்னன்னா ஒரு தேய்மானத்தை ஏற்படுத்தி டேமேஜே பண்ணிடும். அதுக்கு பேர் தான் வாதம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து நம்ம கழிவுகளனாலதான் மட்டும் அதனாலதான் வருது. அப்போ அதுக்கு இது ரொம்ப அற்புதமானது. டெய்லி இதை ஒரு டம்ளர் குடிச்சிட்டீங்கன்னா வாயுவோட தேக்கம் கழிவுகளோட தேக்கம் இருக்கவே இருக்காது. கரிசலாங்கண்ணி சரி. முசு முசுக்க ஜீரகம். ஆமா. முசு முசுக்கை, தூதுவளை. இதோட அளவு கரிசல் மட்டும் நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்லு. கடந்த வகுப்புல நான் வந்து உங்களுக்கு குரூப்லயே நான் அந்த போஸ்ட் போட்டுட்டேன். அதனால நான் சொல்லல. இருந்தாலும் நிறைய பேர் அந்த இதை பார்த்திருக்க மாட்டீங்க. கரிசலாங்கண்ணி 1 பங்கு. கரிசலாங்கண்ணி 1 பங்கு. கிராம்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா 100 கிராம் அளவுக்கு கரிசலாங்கண்ணியை நிழலில் உலர்த்தி பவுடரா எடுத்துக்கோங்க. பொடியா நிழல்ல உலர்த்தி பொடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பொடியில ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்தது தூதுவளை அதே மாதிரி நிழல்ல உலர்த்தி தூதுவளை இலைய நிழல்ல உலர்த்தி அதை வந்து பொடியா பண்ணிட்டு இதுல இருந்து 25 கிராம், அதாவது 1 பங்கு கரிசலாங்கண்ணி 1/4 பங்கு தூதுவளை இலை பொடி. சரிங்களா? 3வது தூதுவளைக்கு அடுத்தது முசு முசுக்கை. முசு முசுக்கையும் அதே மாதிரி நிழல்ல உலர்த்தி அதை பொடி பண்ணி அதுல இருந்து ஒரு 25 கிராம், அதாவது 1/4 பங்கு. அதுக்கப்புறம் சீரகம் லைட்டா வெறும் வானச்சட்டியில இரும்பு வடைச்சட்டி அல்லது எவர்சில்வர் வடைச்சட்டி அல்லது மண் சட்டியில லைட்டா வறுத்துக்கோங்க. பொரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா லைட்டா வறுத்தீங்கன்னா நீங்க அப்படியே கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு பவுடர் பண்ணீங்கன்னா மிச்சம் இல்லாம என்ன ஆகும், ஃபுல்லா பவுடர் ஆகும். நீங்க பச்சையா போட்டு அரைச்சிங்க அப்படின்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அப்படியே திரி திரியா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி குச்சி குச்சியா இருக்கும். அதனால 1. 2வது பொரிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா பொரிச்சிட்டு வறுத்து நல்லா தடபுடான்னு வெடிக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரியான கசப்பு சுவை வந்துடும். புரியுதுங்களா? இனிப்பு சுவை தான் இந்த சீரகத்தினுடைய தன்மை. லைட்டா வறுத்துட்டு அப்படியே போட்டு ஆற வச்சு மிக்சியில அரைச்சு பவுடர் பண்ணி இது ஒரு 25 கிராம், அதாவது 1/4 பங்கு. நம்ம கரிசலாங்கண்ணி 1 பங்குன்னா மற்ற 3மே 1/4 பங்கு 1/4 பங்கு 1/4 பங்கு. சரிங்களா? அவ்வளவுதான். பச்சைக்கு எடுக்கணும்னா மேம்? பச்சைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதை வந்து அப்ராக்சிமேட்டா தான் நீங்க எடுத்துக்கணும். ஒரு கரிசலாங்கண்ணி இலை ஒரு 4 இலை எடுக்கிறீங்கன்னா இதெல்லாம் ஒரு இலை மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சமா சீரகம் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே. தேங்க்யூ மேம். நன்றி. நன்றி நன்றி லலிதா அம்மா. அடுத்தது பானு அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாம். பானு. மேம் தேங்க்யூ மேம். வேற இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நான் அந்த முசுமுசக்கை சூரணம் வள்ளலார் வைத்தியத்துல இருந்து தான் வாங்கி வச்சிருக்கிறேன். அதோட சீரகம் ஆட் பண்ணி குடிக்க வந்து எனக்கு அந்த இது பிடிக்க மாட்டேன். இதை தனியா சீரகத்தை இதை மட்டும் தனியா சாப்பிட்டுட்டு அந்த தனியா சீரகத்தை ஒரு டம்ளர்ல கொதிக்க வச்சு குடிக்கலாமா அப்படிங்கறத டவுட். அதாவது நீங்க இந்த பொடிகள்லாம் தனித்தனியா வாங்கி வச்சிருக்கிறீங்க. அதுல இல்ல இதை இல்ல வள்ளலார் வைத்தியத்துல இருந்து கூட்டு சூரணமாவே வாங்கி வச்சிருக்கிறேன். அதுல எல்லாமே கலந்துருக்கு. நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து சீரகம் போட வேண்டாம். போட நீங்க வேண்டாமா? ஓகே ஆமாமா. ஓகே வள்ளலார் வைத்தியசாலையில முக்கூட்டு சூர்ணம்னு வாங்குனீங்கன்னா இந்த ஓகே. கரிசலாங்கண்ணி தூதுவளை முசுமுசுக்கையோட சீரகம் கலந்துதான் அந்த ரேஷியோல ஓ கலந்துதான் வச்சிருப்பாங்க. அதுல இருக்கும். ஓகே தனியா ஓகே நீங்க ஓகே எக்ஸ்ட்ராவா சேர்க்க வேண்டாம். ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம். ஓகே. தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம் நன்றி தேங்க்யூ. நன்றி. நன்றி நன்றி பானு அம்மா. அடுத்ததாக லக்ஷ்மி அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாம். லக்ஷ்மி அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா. அம்மா போன வாரம் வெள்ளிக்கிழமை அதாவது கரிசலாங்கண்ணிய தேன்ல கலந்து எடுத்தேன் காலையில. ம், ம், அன்னைக்குதான் நல்லெண்ணெய் தேய்ச்சும் குளிச்சேன் தலைக்கு. ம். அப்போ வந்து கண்ணுல வந்து ஒரு மாதிரி சின்னதா கட்டி மாதிரி வந்துச்சு. அப்போ வந்து உடம்பு வந்து அளவுக்கு அதிகமான சூடு வந்து இறங்கி அந்த மாதிரி கட்டி வந்துருச்சா? அதாவது நம்ம உடம்புல வந்து சூடு அதிகமா இருந்ததுன்னா இந்த கட்டியாதான் வெளியில வரும். அதை தணிக்கிறதுக்கு தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு முடிஞ்சதுன்னா நீங்க ஒரு இடுப்பு குளியலோ அல்லது முழு உடல் குளியலோ எடுத்துக்கங்க. அது சிறப்பு. அப்ப இந்த மாதிரியான கட்டியா வர்றது, அலர்ஜியா வர்றது, அல்ல கான்ஸ்டிபேஷன் ஆகிறது, கண் எரியறது இதெல்லாம் வராது. அதை நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பத்தி பேசும்போது நிறைய விளக்கம் சொல்றேன். பட் அடிப்படையில புரிஞ்சுக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு உங்க உடல்ல இருக்கக்கூடிய சூடு உங்களுக்கு கபமாக வெளியேறும்.
வாமிட்டா வரும் சில பேருக்கு லூஸ் மோஷன் போகும், சில பேருக்கு வயிறு வலிக்கும், சில பேருக்கு கண்ணுல பூளை கட்டும், சில பேருக்கு பாத்தீங்கன்னா தூக்கமே சரியா வராது, அலர்ஜியா வரும், இந்த மாதிரி எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அது அளவுக்கு அதிகமா இருக்கு, வெளிப்படுதுன்னு அர்த்தம். பயப்படாதீங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அன்னைக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியா எதுவும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம். அது வெளியில போட்டோம். அந்த மாதிரி நீங்க முக்கூட்டு சொர்ணம் சாப்பிடும் பொழுது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த கட்டிகளா தான் வெளியில வரும். அது வராம இருக்கணும்னா நீங்க இடுப்பு குளியல் எடுக்கணும். இல்லம்மா, அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு நம்ம கரிசலாங்கண்ணி எடுக்கலாம்ல? தாராளமா எடுக்கலாம். தவறு ஒண்ணும் கிடையாது. குளிர்ச்சி தான் எடுக்க கூடாது. அன்னைக்கு பழைய சோறு சாப்பிடாதீங்க, பழச்சாறு, இளநீர், கரும்பு இதெல்லாம் எடுக்க வேண்டாம். அதெல்லாம் சாப்பிட வேண்டாம். சரிங்களா? சரிங்க. ரொம்ப நன்றி. 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 நன்றிங்கம்மா. அடுத்ததாக சுகந்தி அம்மா, நீங்க கேள்வி கேளுங்க. வணக்கம். ஆமா, இந்த இப்ப இடையில வந்து பாப்பாவுக்கு பால் குடுக்கறதுனால அந்த காலையில எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. முன்னாடி எல்லாம் நம்ம அந்த 3 மணிக்கு எல்லாம் எழுந்திருச்சு எல்லாம் பண்ணுவோம்ல, அது இப்ப 5 மணிக்கு கூட பாத்தீங்கன்னா நல்லா தூக்கம் வந்துருது. அது திரும்ப நம்ம மாதிரி பண்றதுக்கு என்ன மேம் பண்றது? ஒண்ணு, நமக்கு எப்போ வந்து தூக்கம் பத்தாத மாதிரி ஒரு உணர்வு வருதோ அப்போ நம்ம உடம்புல கழிவுகள் தேங்கி இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா சத்து குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? கழிவுகள் தேங்கி இருக்கிறத இந்த முக்கூட்டு சொர்ணம் முழுமையா சரி பண்ணும். இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நிறைய வழிமுறைகள் இருக்கு இல்லையா? நம்ம அந்த டீடாக்சிபிகேஷன் மெத்தட் சொல்லிருக்கோம். 1.5 மாதத்துக்கு, அத 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மேஜர் டீடாக்சிபிகேஷன், வாழை இலை குளியல், மண் குளியல், இதெல்லாம் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இனிமா எடுக்கிறது அல்லது குடல் சுத்தி பண்ணிக்கணும், கப சுத்தி பண்ணிக்கணும். இப்படி தனித்தனியா பண்றதுக்கு பதிலாதான் வள்ளல் பெருமான் ஒரு ஒரு மாதிரி ரொம்ப யுனைக்கா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதுல கொடுத்ததுதான் நம்ம முக்கூட்டு சொர்ணம். சோ எல்லா விதத்திலையும் உடல்ல, மனசுல, புத்தியில எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது முக்கூட்டு சொர்ணம். இதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? 1. 2வது, நீங்க தேவையான சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. ரொம்ப சிம்பிள், நான் எல்லாருக்கும் சொல்றது, ஒரு வேளையாவது காய்கறிகள், பழங்கள், முளைக்கட்டிய தானியங்கள், கொட்டை பருப்பு வகைகள், நட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ட்ரை ஃப்ரூட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், இது அப்புறம் தேங்காய், பழம், இது எல்லாமே இயற்கை உணவு. எதெல்லாம் சமைக்காம உங்களுக்கு சாப்பிட முடியுமோ அதெல்லாம் காலை உணவுக்காக எடுத்துக்கோங்க. காலை உணவு சமைக்காத இயற்கை உணவா எடுத்தீங்கன்னா இப்போ ஒரு வாரமா இப்ப நான் அந்த தேங்காய், வாழைப்பழம், அப்புறம் பேரிச்சம்பழம், இதுதான் இப்ப ஒரு வாரமா அது மாதிரி எடுத்துக்கிறேன் காலை உணவா. அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது முதல்ல வந்து கழிவுகளை நீக்குங்க, அதுக்கப்புறம் சத்தான உணவுகளை சேருங்க. எது வேணா காரணமா இருக்கலாம். கழிவுகள் தேங்கி இருந்தாலும் தூக்கம் பத்தாம ஒரு மாதிரி உடம்பு லெத்தார்ஜியா இருக்கும். மெடிடேஷன் பண்றவங்களுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அதிகாலையில 3 மணிக்கு எழுந்து மெடிடேஷன் பண்றேன், அதுக்கப்புறம் எனக்கு திரும்பி போய் தூங்க வேண்டி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனிங்க. உங்க உடம்புல டாக்ஸின்ஸ் இல்லைன்னா குப்பைகள், கழிவுகள் இருக்குன்னு அர்த்தம். அப்படியும் இல்ல, நான் அதெல்லாம் சரியாதான் பண்றேன்னு சொன்னா சத்து குறைபாடு, பலவீனமா இருக்கீங்க, உடம்புக்கு தேவையான சத்துக்களை, ஸ்பேர் பார்ட்ஸை நீங்க கொடுக்கலன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும்? தூக்கத்தின் மூலமாக, ஆகாய சக்தியின் மூலமாக உடல் சக்திகளை பெற்று அதுக்கப்புறம் உங்களுக்கு சத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்ப நீங்க பண்ண வேண்டியது, ஆகாய சக்தி தேவைப்படாத அளவுக்கு நீங்க சத்தான உணவுகளை கொடுக்கணும். அவ்வளவுதான். நல்லா தண்ணி குடிங்க, நல்ல காற்றோட்டத்துல நல்லா வசிக்கணும், ஜன்னல்லாம் திறந்து வச்சு தூங்கணும், வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இடுப்பு குளியல் எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணுங்க. அப்ப சத்தான வேலைகளை, ஆரோக்கியமான வேலைகளை ஈடுபட்டீங்கன்னா நீங்க 2 மணிக்கு பண்ணாங்களா, 2 to 3, 3 to 4, நாங்க வந்து மார்னிங்ல செஷன் போட்டு மெடிடேஷன் பண்றோம். பகல்ல தூக்கமே வர்றதில்ல. காரணம் இதுல கரெக்டா இருக்கும். கழிவுகள் நீக்கணும், சத்தான உணவுகள், இயற்கை உணவுகளை ஒரு நாளைக்கு 2 வேளை நாங்க எடுக்கிறோம். ஒரு வேளை மட்டும்தான் சமைச்ச உணவு சாப்பிடுறோம். அந்த அளவுக்கு நீங்க இதுல கவனமா இருந்தீங்கன்னா போதும். சரிங்களா? அதை பண்ணுங்க. இன்னொரு டவுட் மேம், அந்த அதான் நான்வெஜ், நான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுறது இல்ல, இருந்தாலும் எங்க வீட்டுல உள்ளவங்க சாப்பிடுறாங்க. அதுக்கு நீங்க அது அந்த ஏதோ கர்ம வினை அப்படின்னு சொல்லிட்டு அது டாபிக் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அதனால என்ன வினை, கர்ம வினை வருதுன்னு சொன்னா நான் அவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் இத வந்து நான் சொல்லல, இத வந்து சித்தர் பெருமாள்